Hello friends, welcome back to our channel. நீங்கள் தான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் Windows 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர் Windows 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழில் பார்த்த மாதிரி Sandbox இந்த ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. பட் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் இந்த ஃபீச்சர் வேணுங்கிறப்ப எனேபிள் பண்ணிக்கலாம், வேணாம்னா டிசேபிள் கூட பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை எப்படி எனேபிள் பண்ணுறது, இதோட யூசஸ் எல்லாமே இன்னும் சொல்லி வந்து பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ்ஸில் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். சாண்ட்பாக்ஸை எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி சாண்ட்பாக்ஸோட யூசஸ் எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களுக்கு சாண்ட்பாக்ஸ் எனேபிள் பண்ணி யூஸ்ஃபுல், இல்லைனா யூஸ்ஃபுல் கிடையாது. எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் Windows 10 ஆர் Windows 11 யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும், ஏதாவது ஒரு லிங்க் மெயிலில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு பேஜில் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் வந்து உங்களுக்கு சஸ்பீஷியஸாக இருக்குன்னு சொல்லி தோணுது. இது கிளிக் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா, நம்ம சிஸ்டம் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. அந்த ஃபைல் ஏதாவது டேஞ்சரஸ் ஃபைலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. அண்ட் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அது வந்து ஃபெமிலியராக இல்லை அந்த சாஃப்ட்வேர், பட் ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த சாஃப்ட்வேர் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா, ஏதாவது வைரஸ் இருக்குமா, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. பட் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் நார்மல் Windows 10 Windows 11 இப்போ யூஸ் பண்ணிருக்கோம், அதில் இன்ஸ்டால் பண்ணோம்னா வைரஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து கரப்ட் ஆயிரும். அப்போ அந்த சமயத்தில் இந்த சாண்ட்பாக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி உங்களுக்கு சஸ்பீஷியஸாக தோணுற ஆப் ஆகட்டும், லிங்க் ஆகட்டும், ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே இந்த சாண்ட்பாக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உங்களோட மெயின் பிசியை வந்து எந்த ஒரு அஃபெக்ட்டும் பண்ணாது, எந்த ஒரு டேட்டாஸும் கரப்ட் ஆகாது, எல்லா ஃபைலுமே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சாண்ட்பாக்ஸில் நீங்கள் ஏதாவது ஃபைலை டவுன்லோட் பண்ணணும், ஏதாவது லிங்க் ஓப்பன் பண்ணணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக எப்போ நார்மலாக உங்களுக்கு Windows 10 Windows 11 யூஸ் பண்ணலாம். உங்களோட பிசியை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்க முடியும், ஏதாவது வெப்சைட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணுற சமயத்தில் ஆகட்டும், இன்ஸ்டால் பண்ணுற சமயத்தில் ஆகட்டும், லிங்க் ஓப்பன் பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சாண்ட்பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் சாண்ட்பாக்ஸோட மெயின் திங். இப்போ இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து பார்ப்போமா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே மைக்ரோசாஃப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி நார்மலாக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரு, இந்த கால்குலேட்டர், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாதிரி இந்த விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த ஃபியூச்சர் இருக்குது. இந்த ஃபியூச்சர் நமக்கு வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், வேணாம்னா வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இது எப்படி எனேபிள் பண்ண சொல்லி வந்து பார்ப்போம். நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து ஷோ ஆகும். சைடில் டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் ஆன் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும். அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணிடுங்க, ப்ளூ கலரில் ஷோ ஆகும். டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்தோம்னா அதோட அனலைஸ் ஆகும், ஃபீச்சர்ஸ் எல்லாமே அனலைஸ் ஆகிட்டு லோட் ஆகி முடிச்சுட்டு ரீஸ்டார்ட் நவ் ஆர் டோன்ட் ரீஸ்டார்ட் வந்து கேட்கும். ரீஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபியூச்சர் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு 30%, 85%, 90% சொல்லி எடுத்துக்கும். ஒரு 1 மினிட், 1 or 2 மினிட் வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கும். ஒரு 2 டைம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து சீக்கிரமாக ஆயிடுச்சு. மேபி உங்களுக்கு லேட் ஆனாலும் ஆகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லாகின் ஆகிடும், உங்களோட டெஸ்க்டாப் வந்து லாகின் ஆகிடும். இப்போ அவ்வளோதான், சாண்ட்பாக்ஸ் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன்ஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆப் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணிட்டு விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் சொல்லி சர்ச் பண்ணாலும் சரி, சாண்ட்பாக்ஸ் சொல்லி சர்ச் பண்ணாலும் சரி ஷோ ஆகும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களோட இன்னொரு பிசிஏ நடுவில் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன ஒரு வால்பேப்பர் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ஷோ ஆகும். இன்னொரு பிசிஏ நடுவில் ஓப்பன் ஆன மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரீசைக்கிள் பின் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு 40 GB வரைக்கும் ஸ்டோரேஜ், ஏதாவது ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணணுமோ, ஏதாவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி வெப்சைட் ஏதாவது சர்ச் பண்ணிருக்கீங்க, பெரிய அப்ளிகேஷன் ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு 40 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பவும் போல தான் இருக்கும். பட் செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீங்கள் Windows 10 Pro இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து ஷோ ஆகாது. அதுக்குன்னு ஒரு லோக்கல் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், எந்த ஒரு சாஃப்ட்வேர் டேஞ்சர்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு லிங்க் டேஞ்சர்னு நினைக்கிறீங்களோ, இப்போ அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து போயிட்டு அதில் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். அந்த இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து VLC ஃபைல் எடுத்துட்டேன். பட் எனக்கு எந்த ஒரு ஃபைல் டேஞ்சர் ஃபைல்ஸ்னு சொல்லி வந்து சர்ச் பண்ண தோணலை. அண்ட் நீங்கள் அந்த சமயத்தில் தோணும் போது நீங்கள் இதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். VLC வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு எந்த ஒரு ஃபைல்ஸ் டேஞ்சர்ஸாக இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் மேலே இன்டூ மார்க் கொடுத்தேன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டயலாக் பாக்ஸ், ஒரு பாப்அப் விண்டோ சின்னதாக ஓப்பன் ஆகும். அதில் என்னதுன்னா நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும், எந்த ஒரு ஃபைல்ஸ் இருந்தாலும் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து எரேஸ் ஆயிரும். உங்களால் வந்து பேக்கப்பெல்லாம் எதுவுமே எடுக்க முடியாது, ரெக்கவரும் எதுவும் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ஒன்ஸ் அதை க்ளோஸ் பண்ணோன்னா நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெம்பரரியாக தான் அந்த பிசி வந்து இருக்கும்.
டெம்பரரியாக தான் அந்த விண்டோஸ் இருக்கும். ஏதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம், ஏதோ ஒரு லிங்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அண்ட் ஏதாவது வெப்சைட்டில் படிக்கிறதுனாலும் படிச்சிக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நார்மலாக நீங்கள் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறா அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் VLC வந்து இன்ஸ்டால் பண்ணேன், நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைல்ஸும் இருக்காது. நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன் அந்த இன்ஸ்டாலர் ஃபைலும் இல்லை, இன்ஸ்டால் பண்ண VLC ஃபைலுமே இல்லை, எதுவுமே வந்து இருக்காது. அதனால் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணால் ஃபியூச்சரில் இருக்கும், சேஃபாக இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வச்சுருந்தீங்கன்னா அது இருக்காமல் போயிடும். ஸோ அது எரேஸ் ஆயிரும். அதனால் அதில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் அழிஞ்சிடும். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. சிம்பிளான விஷயம் தாங்க. ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் வந்து நீங்கள் சஸ்பிஷியஸாக நினைக்கிறீங்கன்னா அது இந்த சாண்ட்பாக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு வைரஸும் அட்டாக் ஆகாது, உங்களோட டேட்டாஸ் எதுவுமே வந்து கரப்ட் ஆகாது, எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஜஸ்ட் அந்த சாண்ட்பாக்ஸ் மணல் பெட்டிக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா, பயம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் நார்மல் பிசிலேயே வந்து, பயமாக இல்லைன்னா நார்மல் டெஸ்க்டாப்லேயே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பயமாக இருந்துச்சுன்னா இதில் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறது அண்ட் இதோட யூசஸ் இது எல்லாமே வந்து பார்த்துருப்போம். இதில் தான் டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ போடுங்கன்னு சொல்லி. அண்ட் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவர் இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருந்தாரு, ப்ராடக்ட் கீ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன், அதில் ஆக்டிவேட் பண்ணேன், என்னால் முடியல, ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் ப்ராடக்ட் கீ வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இன்ஸ்டால் பண்ண முடியும் ஆனால் முடியாது. ஏன்னா அது ஒரு லோக்கல் அக்கௌண்ட், அது ஒரு ஒரிஜினல் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஒரு விண்டோ கிடையாது. அது சும்மா ஜஸ்ட் டெம்பரரியாக இருக்க ஒரு விண்டோ. அதில் நீங்கள் எந்த ஒரு ஃபைல்ஸ் வச்சிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். அண்ட் அது போக நீங்கள் ப்ராடக்ட் கீ செக் பண்ணாலும் அதை செக் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா அது ஒரு நம்பரில் வயசில் தான் இருக்கிறதுனால அந்த பிசி உங்களுக்கு வைரஸாக இல்லைன்னு சொல்லி எப்படி வந்து கண்டுபிடிக்கும். ஸோ அப்படி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபைலோ அல்லது ஒரு லிங்கோ அப்படின்னா கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏதாவது ஷோ ஆகும், இது ஏதாவது வைரஸ் இருக்குன்னு சொல்லி வந்து ஷோ ஆகும். பட் உங்களுக்கு ஒரு கீ ஜஸ்ட் ஒரு நம்பர், ஒரு ஆல்பபெட்டிக் நம்பர்ஸ் ஆர் ஒரு நியூமரிக் நம்பரில் இருக்கிறத எப்படி வந்து உங்களுக்கு வைரஸை வந்து கண்டுபிடிக்காது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ் ப்ரோனா நீங்கள் அந்த லோக்கல் அக்கௌண்ட்டில் போய் செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஹோம்னு சொல்லி இருக்காது, உங்களோட டெஸ்க்டாப் நேம் இருக்காது. அதுக்குன்னு தனியாக ஒரு லோக்கல் அக்கௌண்ட் அதுவாக எடுத்து வச்சுக்கும். அண்ட் அதோட நேமில் இருக்கும். அது எனக்கு வந்து விண்டோஸ் 11 என்டர்பிரைஸ் சொல்லி ஷோ ஆச்சு. அதில் நம்ம போய் ஆக்டிவேட் பண்ணலாம் சொல்லி வந்து பார்க்கும்போது எனக்கு எதாவது அரசு ஷோ ஆச்சு, ட்ரபிள் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது. அண்ட் ஆக்டிவேட் கொடுத்தா அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. பட் நம்மளால் கீ கொடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கீ இல்லை. அது வேணா அது ப்ரோ கீ இல்லை, அது என்டர்பிரைஸ் தான் எனக்கு ஷோ ஆகுது. அப்புறம் எப்படி ப்ரோ எடிசனோட கீ கொண்டு போய் என்டர் பண்ணால் அது ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரோவான்னு பாருங்கள், ப்ரோவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அப்படியே இருந்துச்சாலும் டெஸ்ட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது, அது கண்டுபிடிக்க முடியாது. சஸ்பிஷியஸாக டேஞ்சரஸாக சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ப்ரோ. ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. அண்ட் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.